ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவிங் வீடியோஸ், லேர்னிங் வீடியோஸ்லாம் வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிரைவிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்தே கற்றுக்குறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ரியல் டைமாக இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்குதானா கிடைக்கல. அவங்க பெர்ஸ்பெக்டிவில் தான் சொல்கிறாங்களே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு யாருமே சொல்கிறதில்ல. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம ஏன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்கிட்ட கேட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு சீரீஸ் மாரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கொஞ்சம் டிரைவர்ஸ் கிட்டலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அவங்கக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி, அதை வந்து உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய பிளானு. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவாக போடலாம். இது வந்து ரீச் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா, ஸோ தட் நானும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக தனியாக போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். இது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறது. இதனால தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அவரும் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது. நான் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரே ஒரு டிரைவர்கிட்ட மட்டும் இது பண்ணல. ஒரு சீரீஸ் ஆஃப் டிரைவர் வந்து ஒரு கேங் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட சீரியஸாக பேசிகிட்டே இருக்கிறது மூலமாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஜஸ்ட்டு பர்டிகுலராக ஒரே ஒரு டிரைவர்கிட்டமும் பண்ணல. நியர்லி அவங்க பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் மேலே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஓட்டாத வண்டியே கிடையாது. அவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கார் டிரைவரோ, ஆட்டோ டிரைவரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு டிராக்டரு, காரு, அதுக்கப்புறம் வந்து லாரி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இல்லாத லைசன்ஸே கிடையாது. அது இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் இருந்து இன்ஃபர்மேஷன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணது தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் இப்போ நம்ம ஜென்ரலாக எல்லாருமே கார் வச்சுருக்கோம். கார் நல்லா எல்லாமே ஓட்டுறோம். பட் ஆனால் அதில் பண்ணுற பெரிய விஷயம் என்னென்னா, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறோம். பட் ஆனால் ஒரு சில விஷயத்தில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடுறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாக கொடுக்க சொன்னார். அதில் அவர் ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டயர் தான் சொன்னார். ஏன் டயர் சொன்னார்னா, நம்ம எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, அது வெறும் டயர் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு நான் 30,000 கிலோமீட்டர் 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ரீப்ளேஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படின்றத அவர் சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான், அவர் சொன்ன பாயிண்டெல்லாம் வந்து நான் யோசிச்சதுக்கப்புறம் தான் நானே யோசித்தேன், ஆமாம் நம்ம இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குமா அப்படின்ட்டு. இதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இவ்வளோ நாள் இருந்திருக்குமா அப்படின்ட்டு. அப்படி என்னெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கும், இது என்ன இந்த டயரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா என்னெல்லாம் நடக்கும், அவர் என்னெல்லாம் பார்த்துருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, டயரில் வந்து ஏர் ப்ரெஷரை வந்து செக் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை கரெக்டாக செக் பண்ணுறோமா அப்படின்னா அது வந்து கிடையாது. நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணுறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 35 PSI கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனியில் நம்ம வந்து கரெக்டாக 35 தான் வைக்கணும். நம்ம வந்து 30யோ 40யோ வைக்கக்கூடாது. 30 வச்சா என்ன ஆகும்னா, டயரில் வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லோ ஏதோ ஒன்று ஏறுச்சுன்னா டயர் பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுவே அதிகமாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டயர் வந்து அன்ஈவனாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக பல்ஜ் ஆகிடும். இதனால தான் பார்த்திங்கன்னா டயர் வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டயர் வந்து பிளாஸ்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 செகண்ட்ஸில் பிளாஸ்ட் ஆகும். அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பேக் டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா கூட பிளாஸ்ட் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது. ஃப்ரண்ட்டு டயர் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்னன்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு சைடு இழுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஃப்ரண்ட்டு டயரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டயரோட குவாலிட்டியும் டயர் பட்டன் வந்து அதிகமாக வச்சுருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் தேஞ்சிருச்சுன்னா அதை பேக்கில் போட்டு ஃப்ரண்ட்டை புதுசு போட்டு விடுங்க. சப்போஸ் ரன்னிங்கில் ஃப்ரண்ட்டில் ரைட் டயர் வந்து பிளாஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே செகண்ட் கூட ஆகாது. நீங்கள் என்னென்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இந்த ரைட் சைடு இழுத்துரும் வண்டியை. ஏன்னா வந்து ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு இதில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் டயர் பிளாஸ்ட் ஆச்சுன்னா லெஃப்ட்டில் வந்து இழுத்துரும். நீங்கள் என்னென்னு அதான் அவர் சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் என்னென்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆக்சிடென்ட் நடந்துடும் அப்படின்னு தான் சொன்னார். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ரோட் கண்டிஷன் வந்து 100 km/h தான் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு. பட் ஆனால் நம்மளை கேட்டிங்கன்னா எல்லாருமே 120, 140 க்ரூஸ் பண்ணுறோம். க்ரூஸ் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நம்ம ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டயர்ஸில் பர்ரு நிறைய வந்து ரோட்டில் கிடக்கும். அது வந்து ஒரு எப்போ என்ன நடக்கும் தெரியாது. ஒரு சின்னதாக லைட்டாக ஏறினாலும் டயர் வந்து பஸ்ட் ஆகிடும்.
ஸோ அதனால் வந்து டயரை வந்து கரெக்டான ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுங்கள். செகண்ட் விஷயம், குவாலிட்டியான டயரை வந்து வாங்கி போடுங்க வண்டிக்கு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அவங்க பார்த்ததில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்ஆர்எஃப் வந்து நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து எம்ஆர்எஃப்க்கு அடுத்தது அப்போலோ. ஆனால் அவர் சொன்ன ஒரே விஷயம் எம்ஆர்எஃப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா எம்ஆர்எஃப் டயர் குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமா. ஏன்னா வந்து டயர் கடையில் கொடுத்தா கூட எம்ஆர்எஃப் டயரை மாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போலோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பட்டன் இருக்கும்போதே ரன்னிங்கில் வந்து வெடிக்குமா. ஸோ அதனால் வந்து அப்போலோ வந்து அந்தளவுக்குலாம் வேண்டாம் அப்படின்னாரு. தேர்டு வந்து சியட் வந்து மாவு மாதிரி ஆகிடும் அப்படின்னாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயர்னால் லப்பர் மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ரோட் கிரிப் நல்லாயிருக்கும். மாவு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக தேஞ்சிரும். அது வந்து நிறைய வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவர் சொன்னது வந்து எம்ஆர்எஃப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய வந்து கார்ஸுக்கு வந்து நல்ல டயர்ஸ்லாம் கிடைக்குது. பஸ்ஸஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான மிச்லின்லாம் இருக்குது. பட் ஆனால் அந்த டைமில் வந்து மிச்லின்லாம் வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஸோ எம்ஆர்எஃப் சொன்னார். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா மிச்லின் யூஸ் பண்ணலாம், பிரிட்ஜ்ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். இதை விட்டு நிறைய டயர்ஸ் பிராண்டட் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதவங்க கோ ஃபார் எம்ஆர்எஃப். அதே மாதிரி ரொம்ப வாங்கி போட முடியல அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல டயராக போட்டுக்கோங்க. ஏன்னா சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, வெடித்தாலும் இழுக்காது. அதனால் பேக்கு முக்கியமாக இல்லையா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்க்குறீங்கன்னா பேக்குக்கு வந்து கொஞ்சம் வந்து பழைய டயரே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயமும் சொன்னார். டயரோட சைஸில் வந்து நம்ம ஆளுங்க வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 17 இன்ச் ரிம் இருக்குன்னா அதுக்கு கரெக்டாக 17 இன்ச் டயர் தான் போடணும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை விட்டு 18 இன்ச்லாம் போடுறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி 18 இன்ச் போடுறதால என்ன ஆகும்னா மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும், பவர் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும், இன்ஜினோட லோடு வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால் பார்த்திங்கன்னா இன்ஜினோட லைஃப் வந்து குறையும். இதுதான் அவர் சொன்னது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக ஃபிட்டிங் வந்து அந்தளவுக்கு ஆகாது. நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்படி சொன்னாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 17 இன்ச் சைஸ் இப்படி இருக்குன்னா 18 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டி ஆப்வியஸாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் டயரோட வித்து. இதனால் என்ன ஆகும்னா டயர் வந்து கொஞ்சம் ரிம்மை விட்டு வெளியே வந்து தெரியும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிம்மை விட்டு வெளியே வந்து தெரியும். இதனால் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் படி வண்டியை விட 1 இன்ச்சு வந்து டயர் வெளியே இருக்கிறதால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். நம்மளால் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிலாம் ஓட்ட முடியாது. நம்ம வண்டியை தான் கெஸ் பண்ணி ஓட்டுமே தவிர வண்டியோட லென்த்தை வந்து டயர் வந்து வெளியே வர்றதால வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். மெயினாக எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து இப்படி ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ரோடு. இது சென்டராக வந்து செடி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து அந்த கட்டை கட்டியிருப்பாங்க. இது வந்து டிவைடர்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக கெஸ் பண்ணி வண்டியோட சைட் மிரர் வச்சு ஓட்டுவோம். பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டயர் போகிறதால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸை மீறி அந்த 1 இன்ச் வெளியே வரதால இந்த டிவைடரில் ஏறி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து டயரை வந்து கொஞ்சம் வந்து வண்டி கம்பெனியில் என்ன கொடுக்குறாங்களோ அந்த டயரை யூஸ் பண்ணுங்கள். அடிஷ்னலாக வந்து மேலே எதுவுமே வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றது தான் அவரோட சொன்ன மெயின் தாட்டு. அவரோட முக்கியமான சொன்ன விஷயம் ஃபஸ்ட்டு டயர் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் எனக்கே வந்து டயரில் இவ்வளோ இருக்கா அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அதே மாதிரி டயரோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிற்கும் போது வந்து அதிகமாக குறையும், வண்டி ரன்னிங்கில் வந்து அந்தளவுக்கு குறையாது. ஸோ நீங்கள் ஒரு வாரம் 2 வாரம் நிற்கிறீங்கன்னா கண்டிப்பாக டயரை வந்து ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் வண்டி ரன்னிங்கில் இருந்தால் குறையாது. அதனால் வந்து வாரத்துக்கு இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி டயர் ப்ரெஷர் செக் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது இல்லாமல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் சொல்லுங்கள், அதை பற்றி தனியாக வீடியோ போடுவோம். இது இல்லாமல் என்ன போடணும், இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையா, என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதை பற்றி நம்ம வந்து கேட்டு டிஸ்கஸ் பண்ணி திருப்பி போடலாம். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.